ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. தென்னாவுடைய பெரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரிவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகா பெரிவாடி போற்றி. தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம், அதிகாரம் சமூக தனி வாழ்க்கை நெறிகள். தலைப்பு உபவாசம். உபதலைப்பு ஏகாதசிக்கு இரட்டை போஜனமா. ஏகாதஷ்யாம் து கர்த்தவ்யம் சர்வேஷாம் போஜனத்வயம். இது ஒரு ஸ்லோகத்தின் முதல் பாதி. இதற்கு என்ன அர்த்தம்? ஏகாதஷ்யாம் து கர்த்தவ்யம் சர்வேஷாம் என்றால் சகல ஜனங்களாலும் ஏகாதசி அன்று இன்னவாறு செய்யப்பட வேண்டும் என்று அர்த்தம். என்ன செய்யப்பட வேண்டும்? போஜனத்வயம் என்று ஆன்சர் வருகிறது. அர்த்தம் புரிகிறதோ இல்லையோ? துவயம் என்றால் இரண்டு, போஜனத்வயம் இரண்டு தரம் சாப்பாடு. எல்லாரும் ஏகாதசி அன்று 2 தடவை போஜனம் செய்ய வேண்டியது என்று அர்த்தமாகிறது. இதென்ன? ஏகாதசி என்றால் பட்டினி, தண்ணீர் கூட இல்லாமல் நிர்ஜலமாய் இருக்க வேண்டும் என்பார்கள். இங்கேயானால் ஒரு தடவை மட்டும் இல்லை, 2 தடவை போஜன துவயமாக சாப்பிட்டாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இது விசித்திரமான வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கிற ஒரு ஸ்லோகம். இதில் போஜன என்று வருகிறதே, அதை போ ஜன என்று 2 வார்த்தைகளாக பிரித்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் சரியான அர்த்தம் கிடைக்கும். போ என்றால் ஓய் என்று கூப்பிடுவதாக அர்த்தம். போ ஜன என்றால் ஓ ஜனங்களே என்று எல்லா மக்களையும் கூப்பிடுவது. இப்போது நான் சொன்ன ஸ்லோகத்துக்கு, அதாவது பாதி ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தமாகிறது என்றால், ஹே ஜனங்களே, ஏகாதசியில் எல்லோராலும் 2 செய்யத்தக்கன, அதாவது 2 காரியம் செய்யத்தக்கன. 2 போஜனம் என்று அர்த்தம் இல்லை, 2 காரியம் என்று ஆகிறது. ஏகாதசியில் சகல ஜனங்களும் செய்ய வேண்டியதான அந்த 2 காரியங்கள் என்ன? அதை ஸ்லோகத்தின் பின்பாதி சொல்கிறது. சுத்தோபவாசக பிரதமஹ சத்கதா ஸ்ரவணம் ததஹ. முதல் காரியம் உபவாசம், இரண்டாவது காரியம் பகவத் கதைகளை கேட்பது. ஏகாதஷ்யாம் து கர்த்தவ்யம் சர்வேஷாம் போஜனத்வயம். சுத்தோபவாசக பிரதமஹ சத்கதா ஸ்ரவணம் ததஹ. சகல ஜனங்களும் ஏகாதசி அன்று சுத்த உபவாசம் இருக்க வேண்டும், ஈஸ்வர மகிமைகளை கேட்க வேண்டும்.